அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற ராசி ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியிலே கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களும், ரோகிணி நட்சத்திரமும், மிருகசீரிடம் நட்சத்திரமும் வருகின்றது. ஆக இந்த 3 நட்சத்திரங்கள் மற்றும் ரிஷப ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். முதலிலே கார்த்திகை நட்சத்திரம் 2, 3 மற்றும் 4ஆம் பாதம். தனித்துவமாக திகழும் உங்களுக்கு இந்த ஆவணி மாதமானது மிக மிக யோகமான மாதமாக இருக்கின்றது. சூரிய பகவானால் பொறுப்புகள் கூடும், வேலை பளு அதிகரிக்கும். என்றாலும் அதனை நீங்கள் சுகமான சுமையாக நினைப்பீர்கள். வேலையை சுமையாக நினைக்க மாட்டீர்கள், சுகமான சுமையாக நினைப்பீர்கள். மிகவும் பொறுப்புடன் பணிபுரிவீர்கள். பணிபுரிவர்களுடன் சற்று இடைவெளி ஏற்படும். என்றாலும் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்கும். சுக்கிரனால் பண வரவு திருப்தியாகும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும். வேலையிலே இருந்த நெருக்கடிகள் விலகும். முயற்சியில் வெற்றி உண்டாகும். யோகக்காரகன் ராகு லாபஸ்தானத்திலே சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும். பணியாளர்களால் லாபம் அதிகரிக்கும். பிற மொழியினர் இனத்தினர் உங்கள் முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாம் முன்னேற்றமடையும். குருவால் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண்களுக்கு கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி சந்தோஷமாக வாழ்வார்கள். தந்தை வழியிலே லாபம் உண்டாகும். கோவில் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வரும். மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சந்திராஷ்டம நாள் செப்டம்பர் 12ஆம் தேதி இருக்கின்றது. ஆகவே அன்றைய தினம் நீங்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி, 24ஆம் தேதி, 28ஆம் தேதி மற்றும் செப்டம்பர் 1, 6, 10ஆம் தேதிகள் மிக மிக அதிர்ஷ்டமானவை. நீங்கள் மகாலட்சுமி தேவியை வழிபட நன்மை அதிகரிக்கும், சங்கடங்கள் விலகும். வாழ்த்துக்கள்.